குழாய் வெடிச்சு ஃபுல்லா ரத்தம்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மூளை வந்து வெளி பக்கமா வீங்கிட்டு வருது. சொல்லியும் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம இது பண்ணணும். பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மஞ்சள் கயிறு போட சொல்ற இந்த சமூகம் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கண்டிப்பா இருக்கும். உங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஈரோடு செலிபிரிட்டி பார்க்க வந்திருக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா செலிபிரிட்டினே சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஈரோட்ல இருக்க மேக்சிமமான ஆளுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவங்க கிட்ட பேசி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா வணக்கம். வணக்கம்மா. உங்களோட பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சாய் மஞ்சுஸ்ரீ. ஓகே. நீங்க இன்ஸ்டாக்குள்ள கொஞ்சம் அப்படியே வைரலா இருக்கீங்க. இன்ஸ்டா ஓபன் பண்ணாவே ஈரோட்டுக்காரரோட இன்ஸ்டாலயே மஞ்சக்கா தான் வரீங்க. அப்புறம் அவார்ட்ஸ் எல்லாமே நிறைய வாங்கியிருக்கீங்க. ஒரே ஒரு அவார்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் அவார்டு வரும் 2-3 அவார்டு. ஓகேங்கக்கா. அக்கா ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா நானு, என் பாப்பா, தம்பி பசங்க 2 பேர் இருக்காங்க. நானு. என்ன ஏஜ் ஆகுது அவங்களுக்கு? பாப்பா வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா. தம்பி வந்து 12th. ஆனா எங்காவே இருக்கீங்களே அழகா. அது அப்படிதான் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. இப்ப அண்ணா கூட தான் இருக்காரா? இல்லப்பா, அவரு தவறிட்டாரு. எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ 1 இயர் ஆகும். 1 இயர் தான். ஏன் என்னங்கா, என்ன ரீசன்? ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்னால. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, ஆல்ரெடி தெரியாது. அது வந்து ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு இந்த ரிப்போர்ட் பிபி எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து அவருக்கு செக் பண்ணிட்டு வந்து ஆல்கஹால் ஹைப்பர் பிபி இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சொல்றாங்க, ரிப்போர்ட்ல எனக்கு அனுப்புனாரு. நானே என் தங்கச்சி வந்து நர்ஸா இருக்கா, அவகிட்ட இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னா தங்கச்சிக்கு அனுப்பி தங்கச்சிகிட்ட கேட்டேன். ஆமாடி, இது வந்து குடிக்கிறதுனால வர ஹைப்பர் பிபி, இது வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து குடிக்கிறத நிப்பாட்டுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொன்னா, நானும் அப்ப இருந்து நாங்க சொல்லிட்டு இருந்தோம். நானே எங்க அம்மா எல்லாருமே சொல்லிட்டே இருந்தோம், டேப்லெட் போடுங்க, அதாவது ஒரு வேளைக்காவது, அதாவது காலையில நைட்டு ஏதோ ஒரு வேளைக்காவது போடுங்க அப்படின்னு சொன்னா அவர் கேட்கவே இல்லை. எனக்கு எல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டாரு. நாங்களும் சரி ஓகே அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் வீட்டுக்கு போனோம். போன இடத்துல திடீர்னு இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாகி மூளைக்கு போற நரம்புல வந்து குழாய் வெடிச்சு ஃபுல்லா ரத்தம்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்க உடனடியே ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி அடுத்த செகண்ட் ஐசியூல இது பண்ணி எல்லாமே ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருந்துச்சு. 6வது நாள் வந்து செகண்ட் ஐசியூக்கு மாத்தினாங்க. மாத்திட்டு ஓகே ரெக்கவர் ஆயிருவாரு, நல்லா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண. அவருக்கு சுயநினைவு சுத்தமா வரல, ஒரு டைம் 2 டைம் தான் வந்துச்சு. ரெக்கவர் ஆயிருவாரு, நீங்க வீட்டுக்கு எல்லாம் கூப்பிட்டு போலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ்ல அவர் ஒரு நாள் முழுக்க எந்திரிக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட கேட்டா, இல்ல அவர் ரொம்ப டீப் ஸ்லீப் போயிட்டாரு, ஃபீவர்னால டீப் ஸ்லீப் போயிட்டாரு, சரியாயிடுவாரு, இப்படியே சொல்லி எங்களை ரொம்ப நம்ப வச்சுட்டாங்க. நாங்களும் நம்பிட்டோம். கடைசியில அமௌண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மூளை வந்து வெளி பக்கமா வீங்கிட்டு வருது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அடுத்த இது வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஏங்க நீங்க இவ்வளவு நாளா நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, எதுவுமே நீங்க சொல்லவே இல்லை. நாங்க சண்டை போடும்போது இல்ல இது வந்து இந்த மாதிரி ஆகுறவங்களுக்கு வரதுதான், இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணா நீங்க வந்து இது சரியாயிடும், அந்த ப்ரெஷரை ஃபுல்லா வெளியேறணும்னா அவர் நார்மல் ஆயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உடனடியே நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நான் செஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஆப்ரேஷன் பண்றாங்க. பண்ணிட்டு கொண்டு வந்து மறுபடியும் ஐசியூல இது பண்றாங்க. அப்புறம் 24 hours டைம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் அதுக்குள்ள அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணா ஓகே, இல்லைன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் நான் இங்க என்னை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லியும் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம இது பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே இது பண்ணுவோம். அப்புறம் அடுத்த நாள் நான் இங்க சரி பணம் ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பீடு திட்டம் எல்லாம் இருக்கு, ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 4 மணிக்கு எனக்கு கால் வருது, விடியகாலை 4 மணிக்கு. இந்த மாதிரி பல்ஸ் ரொம்ப குறையுது, வந்து கூட்டிட்டு போங்க. அங்க எங்க அம்மாவும் என் பையன் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஆகி அப்புறம் காலையில இல்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எல்லாம் முடிச்சு அப்புறம் நான் என்னை இங்க ஒரு வாரத்துல எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனாக்கா ஒரு காரணம் சொல்லுவாங்கல்ல, அவர் இறந்ததுக்கு நீங்க ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க? கண்டிப்பா சொன்னாங்களே, கண்டிப்பா அதான் சொல்றாங்க. ஆனா இவ்ளோ விஷயங்களும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் என் கூட இருந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் கொண்டு அட்மிட் பண்ணதுல இருந்து கடைசி நாள் இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் கூட்டிட்டு வர வரைக்கும் கூட தான் இருக்காங்க. அவரை கூட்டு போய் அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லாருமே கூட தான் இருக்காங்க. கடைசியில என் மேல பழி போட்டாங்க. நீங்க கேட்கலாம்ல, நான் என்ன பண்ணேன், நான் என்ன இது பண்ணேன், நான் மெடிசன் எடுத்துக்கோங்க, எல்லாமே நம்ம சொன்னதுதான், ட்ரிக் பண்ணது அவரோட தப்பு தான். ஆனா வந்து அவர் ஏன்
நான் என்னால இறந்தாங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். அதை நான் கேட்டேன். கேட்டது பேசுறாங்க, நான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க ஏதோ ரிப்ளை பண்ணணும். பட் அவங்க கிட்ட எந்த ரிப்ளையும் இல்ல. நானும் சரி ஓகே நீங்க இவ்வளவு தானே பேசுவீங்க, பேசிக்கோங்க. 8 வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன். சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயுமே நான் அவர் கூட இருந்திருக்கேன். எல்லா கஷ்ட நஷ்டத்துலயும் நான் இருந்திருக்கேன். என்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஆன்மா வந்து என்னை வந்து எதுவுமே சொல்லல, என்னையும் பசங்களையும் எதுவுமே சொல்லாது. சொல்றவங்களை உங்களைதான் வந்து அவரோட ஆன்மா வந்து பாத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு அவர் என்னைக்குமே கெடுதல் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஓகேங்க. ஆனா இன்ஸ்டால ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு அண்ணா வந்து சப்போர்ட் பண்ணாரு. அண்ணன் ஃபுல் சப்போர்ட் அண்ணன் இருக்கும்போது, அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ரிலேட்டிவ்ஸ் எதுவுமே சொல்லாம இருந்தாங்க. அவரு ரீல்ஸ் பண்ணும்போது கூட கமெண்ட் வருது பாத்தீங்களா, ஒரு 100 கமெண்ட் 200 கமெண்ட் வரும். அந்த 200 கமெண்ட்டுக்கு நான் சும்மா லைக் மட்டும் தான் போட்டு வருவேன். அவர் வந்து அந்த 200 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லுவாரு. என்னைய மதிச்சு பண்றாங்க, நீ ஏன் இப்படி இருக்கா, நீ ரிப்ளை பண்ண, ஒவ்வொருத்துக்கும் நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாரு. நீ இந்த மாதிரி போட்டோ ஷூட் இந்த மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணா நீ இப்போ, ஏன்னா இப்பயே வந்து நம்ம உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே நீ அதை பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம் உனக்கு இது வாய்ப்பு கிடைக்காதுன்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் அந்த சொந்தக்காரர் வந்து எதுவுமே பேசல, எதுவுமே பேசல. ஆனா இப்ப வந்து அவரு இல்லாதப்ப வந்து, ஏன்னா இப்பதான் யாருமே இல்ல கேட்கறதுக்கு, இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கறதுனால ரிலேட்டிவ்ஸ் பேசுறாங்க. இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ்னு பார்த்தா அந்த ரீல்ஸ் வச்சுதான் பேசுறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால அதை வச்சுதான் பேசுறாங்க. அதை வச்சுதான் பேசுறாங்க. ஆனா இதை வச்சு இவ்வளவு பேசிட்டாங்க. ஆனா இதுல ஏதாவது சாதிச்சு முன்னாடி போகணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்ல? கண்டிப்பா எனக்கு இருக்கு. ஏன்னா நம்மள எதை வச்சு பேசுறாங்களோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற முன்னாடி எனக்கு இல்ல அந்த மாதிரி இல்ல. இப்ப அந்த மாதிரி எனக்கு அவங்களேதான் என்னை வந்து அந்த எண்ணத்தை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கு. இது வச்சு நம்ம அவங்க பேசினவங்க வாயை வந்து மூடி நம்ம இப்ப ஏதோ ஒரு அவார்ட் வாங்கிருந்தீங்க. அது என்ன அவார்டு இன்ஸ்டால? அது வந்து சேலத்துல நடந்ததுமா. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பெஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்க. சூப்பர்ங்க சூப்பர். இப்ப ஏதோ அவார்ட் கூட செலக்ட் ஆயிருக்கீங்க? ஒரு செலக்ட் ஆயிருக்கேன். May 12 வந்து கோயம்புத்தூர்ல நடத்துனாங்க. ஓகே, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே, அதுலயே ரீல்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய போடுங்க. நாங்க கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்றோம்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க. மக்கள் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது பேட் இல்ல. எனக்கு இது வரைக்கும் வந்து ஒரு 100 கமெண்ட் வந்துலாம், அது ஒரு கமெண்ட் மட்டும் தான் பேட் கமெண்டா இருக்கும். மத்த 99% வந்து எனக்கு நல்ல கமெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுதான் என்ன வந்து இன்னும் உற்சாகப்படுத்துது. ஓகே, இன்னும் அதுதான் உங்களுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ணுது. நீங்க அடுத்த இன்ஸ்டாலுமே நிறைய ரீல்ஸ் எல்லாமே பார்த்தோம்க்கா. எதுவுமே தப்பா எதுவுமே இல்ல, எல்லாம் நார்மலா நீங்க வந்து ஒரு சாங்க்கு எல்லாமே. ஆனா அந்த அழுறது எல்லாமே ஒரு ரியலா தான் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போது ஏதாவது ஷார்ட் பிலிம் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம்? இல்லம்மா, ஷார்ட் பிலிம் எல்லாமே கூப்பிடுறாங்க. ஷார்ட் பிலிம், போட்டோ ஷூட், சீரியல் இந்த மாதிரி நிறைய வருது. ப்ரொமோஷன்ஸ், ஆட் எல்லாமே நிறைய வருது. பட் என்னால எதையுமே நம்பி வெளியில போக முடியல. ஏன்னா இன்பாக்ஸ்ல வந்து கேக்குறாங்க, பட் கான்டாக்ட் நம்பர் குடுக்குறாங்க. அதை போய் நம்ம கேட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதே இல்ல. அப்ப அந்த இடத்துல அவங்க மோட்டிவ் என்னவா இருக்குன்னா, நம்மளோட நம்பர் வாங்குறதுல அவங்க மோட்டிவா இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஒரு நாள் பேசுறாங்க, ஓகேமா நீங்க இங்க வந்துருங்க, உங்க பேமெண்ட் எவ்வளவுன்னு பேசுறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸே வரதில்ல. ஓகே, அந்த நம்பர் வச்சு உங்களுக்கு ஏதாவது பிளாக்மெயில் அந்த மாதிரி எதுவுமே வரதில்ல. அவங்க அதோட போயிடுறாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட பேசணுங்கிறதுக்காக இப்படி வராங்களோ என்னன்னு தெரியல. அதனால நீங்களும் அதோட பிளாக் பண்ணிட்டு விட்டுறது. சோ அதனால ஒரு விஷயம், 2 விஷயம், 3 விஷயம் இந்த மாதிரி நான் பார்த்தேன். தொடர்ந்து வரதுல எனக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இது நம்ம வேணாம், நம்மளுக்கு நம்மளோட இது எல்லாம் நம்ம ரீச் பண்றோம், மக்களுக்கு தெரிஞ்சா போதும். நம்ம இப்ப ஈரோட்ல தான் இருக்கோம். இப்ப ஈரோட்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே முன்னேறி வருது சோசியல் மீடியாவை பொறுத்த அளவுக்கு. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு கேட்டு லொகேஷன் பார்த்து நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணி பார்க்கலாம்ல? இல்லம்மா, நான் யாரையுமே இது வரைக்கும் டைரக்டா போய் அப்ரோச் பண்ணது இல்ல. எனக்கு என்கிட்ட அப்ரோச் பண்ணா கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது, பட் அந்த நம்ம வந்து அவங்க நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா, நம்ம போய் ரெஸ்பான்ஸ் பண்றது, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கரெக்டான அந்த இது இல்ல, கரெக்டான எந்த பதிலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாராவது பார்த்தாங்கன்னா கூட உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இல்ல எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நாங்க உங்களை ரீச் பண்றோம். நிறைய 4000 வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன். இல்ல வியூமே உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தானே போகுது, போயிட்டு இருக்கு. இப்ப ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 167, 1,67,000 பேர் இருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். மில்லியன்ஸ் கணக்குல வரணும். கேமராமேன் நம்மளே, ஸ்கிரிப்ட் நம்மளே எல்லாமே பண்ணி. இல்ல கேமராமேன் நீங்களே, ஸ்கிரிப்ட் நானே, வாயசிக்கிறது நானே, எல்லாமே நானே. அதனால ஆக்டர் நீங்களே. அதனால யாரோட சப்போர்ட் இல்லாதனால தான். கண்டிப்பா உங்களை நாங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றோம். நாங்க உங்களோட ஆக்டிங் கரியரை சிறப்பா கொண்டு வரதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம்.
சரி, இப்ப நீங்க வந்து இவ்ளோ நெகட்டிவா பேசுறாங்க. அவங்களுக்கு அவங்க வாயை அடைக்கும்படியும் உங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ற விதமா ஒரு 2 விஷயம் சொல்லுங்க. நெகட்டிவா ஒண்ணு, அவங்க நெகட்டிவா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணு, உங்கள பாசிட்டிவா என்கரேஜ் பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம். ஆக்சுவலா 2 விஷயம் இல்ல, நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் அவங்களுக்காக. நம்ம வந்து என்னன்னா, இப்ப வந்து என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்து என்ன எதுவுமே யாருமே பேசல. கணவர் வந்து இல்லாதப்பதான் வந்து அதோட பெயின், அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெயின். மத்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சோ கணவர் இல்லாத பொண்ணுங்களையும் அவங்க விட்டுட்டு போறாங்க பத்தி, டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க பத்தி, அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களையும் தயவு செஞ்சு யாருமே தப்பா பேசாதீங்க. உங்களால வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுத்து உதவ முடியலனாலும் அவங்களே அவங்களோட திறமையை வச்சோ இல்லை எதையோ ஒண்ணு பண்ணி அவங்க ஃபேமிலி அவங்க பசங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம அவங்களோட மனசை வந்து மனசை காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்காம இருந்தாலே அவங்க அவங்க வழியில போயிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாங்கக்கா. இப்ப நீங்க சோசியல் மீடியால இருக்கறனால அந்த கமெண்ட் இது மாதிரி எல்லாம் வருது. ஆனா இல்லாம இருக்கிற பெண்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, பூ வைக்கிறத பத்தி நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஓகே. மஞ்சள் கயிறு கூட என்னை போட சொன்னாங்க. நீ போட்டுக்கோ, பையன் வீட்டுல இருக்கான், ஏன்னா அவன் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மஞ்சள் கயிறு போட சொன்னாங்க. நான் ஒரே விஷயம் என்னன்னா, மஞ்சள் கயிறு போட சொல்ற இந்த சமூகம் ஏன் பூ, இப்ப கணவன் இல்லைன்னா மஞ்சள் கயிறு தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் பூ வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா வந்து பூவும் பொட்டு வச்சுட்டு நம்ம அந்த கொலுசு எல்லாமே வச்சுட்டு நம்ம அழகு பாக்குறாங்க. ஆனா பூ வைக்கிறத மட்டும் ஏன் நீங்க வந்து தப்பா பாக்குறீங்க? தப்பா பாக்குறது இல்லாம தப்பாவும் பேசுறாங்க. அவளுக்கு என்னப்பா பூ வச்சுட்டு தெரியுதா, பொட்டு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ஓவர் கம் பண்ணி நிறைய பெண்கள் வராங்க பேசுறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து நிறைய பேர் பூ வச்சுக்கிறாங்க. நார்மலா எப்படி ஹஸ்பண்ட் இல்ல அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் உணர்ற மாதிரி சொல்லக்கூடாது. பேசுறவங்க வீட்டுல வந்து இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிலைமை அவங்களுக்கு, நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நிலைமை வேணாலும் மாறலாம். அப்ப வந்து அந்த பெயின் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அப்ப அத புரிஞ்சு அந்த வழி அவங்க புரியும் அப்படின்னு சொல்லி. எல்லாரோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஏற்ற இறக்கங்கள் வரும். உங்களுக்கும் இந்த ஒரு ஃபீல்டுல வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போய் நிக்கும் போது பேசினவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் அடி கண்டிப்பா இருக்கும். உங்க ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? என்ன ஃபாலோவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் தான் என்னோட பூஸ்டரே. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவங்கதான் வந்துட்டு நான் என்ன அழுது வீடியோ போட்டாலும் சரி, நான் சிரிச்சு சந்தோஷமா வீடியோ போட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியா அந்த மாதிரி ரொம்ப டல்லாய் வீடியோ உடனே வந்துருவாங்க கமெண்ட்ல, மேடம் நீங்க இப்படி இருக்காதீங்க, அக்கா நீங்க இப்படி இருக்காதீங்க, எப்பயும் ஹாப்பியா இருங்கக்கா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்க்கா. அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுதை விட அவங்கள நம்மள வந்து 24 hours பாத்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ மூலியமா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் நீங்க இப்படி இருக்காதீங்க, நீங்க நல்லபடியா வீடியோ போடுங்க, அவங்க யார் என்ன சொன்னா என்னக்கா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க 4 வருஷம் உங்களை ஃபாலோ பண்றேன்க்கா அப்படின்னு மூணாவது மனுஷங்க, அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா அவங்க வந்து நம்மள அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே என்னோட ஃபாலோவர்ஸ் தான். கண்டிப்பா அண்ணாவோட வழியிலிருந்து அந்த வழிய மத்தவங்க சொல்றது எல்லாமே மறைச்சது ஃபாலோவர்ஸ் தான். கண்டிப்பா ஃபாலோவர்ஸ். கண்டிப்பா உங்களோட சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூங்கக்கா. முடிச்சாம ஒரு இன்டர்வியூ முடிச்சோடனே ஒரு கொஸ்டின் கேட்போம். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் இப்ப நம்ம பேசணும்ல, இது ரிலேட்டிவா வச்சு ஒரு கொஸ்டின் கேளுங்க நீங்களே. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இவங்க கேட்கும்போது எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அது நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா கிஃப்ட் கண்டிப்பா மேடம் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க. கிஃப்ட் தந்துடலாம். அதனால கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. அக்காவோட ஐடியும் இன்ஸ்டா ஐடியிலையும் போய் நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் இல்ல உங்களுக்கு யாராவது தெரியும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல அந்த மாதிரி யாராவது தெரியும்னாலே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அக்காவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்றாங்க. அவங்க ஐடிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க, அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.